Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி குஷ்கா plain biryani எப்படி செய்யலாம்ங்கற வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். முஸ்லிம்ஸ் வீடுகள்ல அதிகமா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. கடைகள் ரெஸ்டாரன்ட்ல எல்லாம் நம்ம வாங்குறப்போ எந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் கிடைக்குமோ அந்த டேஸ்ட் கொஞ்சம் கூட குறையாம வீட்லயே ரொம்ப ஈஸியா டேஸ்டியா நம்ம இன்னைக்கு இந்த ரெசிபியை செய்ய போறோம். பிகினர்ஸ் கூட நீங்க ஈஸியா prepare பண்ணிரலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும். சோ இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த குஷ்கா பிரியாணி ரெசிபியை பிரஷர் குக்கர் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். இந்த ரெசிபியோட வீடியோவை நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and பக்கத்துல தெரியுற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ ஒரு பிரஷர் குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்க நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்திருக்கேன். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசி பூ இதெல்லாமே ஒரு சின்ன பீசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு பே லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூடவே 150 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்து அதை நல்லா தின்னா நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்கிற இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு 150 கிராம் அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதாவது 2 பெரிய வெங்காயம் கரெக்டாக இருந்துச்சு. இது கூடவே தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்ல சுருள வதக்கணும். இந்த அளவுக்கு நல்லா நீங்க தின்னா ஸ்லைஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நல்லா பிரவுன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்பதான் இந்த ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு தக்காளியை நல்ல பெரிய பீசஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மசீர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கணும். அப்பதான் இந்த பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதோடைய வாசனை போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏற்ற போல நீங்க சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்க ஒரு பொருள் ஆட் பண்ணும் போதும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கும் போது தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இது கூடவே நல்ல திக்கான புளிப்பில்லாத தயிரா பார்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவு ரேஷியோக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாதாரண பாத்திரத்தில் செய்யறப்போ 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணுவோம். நம்ம ப்ரெஷர் குக்கரில் செய்யறதுனால 1 கப் ரைஸ்க்கு நான் 1.5 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாஸ்மதி ரைஸ் நான் 250 கிராம்ஸ் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணிட்டு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். எப்பயுமே பாஸ்மதி ரைஸை பிரியாணி பண்ணுறப்போ ஊற வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா நல்லா லாங் கிரெயின்ஸாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அண்ட் கொத்தமல்லி ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் லெமனுடைய ஜூஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக க்ரஷ் பண்ண கசூரி மேத்தி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் போட்டுடலாம். 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம். 3வது விசில் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ப்ரெஷரை நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது. அதுவாக தான் ரிலீஸ் ஆகணும். இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு கரண்டியை வச்சு எல்லா பக்கமும் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க. நல்லா லாங் கிரெயின்ஸாக வந்திருக்கு. அதே சமயத்தில் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் வந்திருக்கு. நல்லா உதிரியாக வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்டியான குஷ்கா பிரியாணி ரெசிபி வெறும் 15 நிமிஷத்தில் ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நல்லா உதிரியாக செஞ்சாச்சு. கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட் அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கூட ஆனியன், ரைத்தா அண்ட் பாயில்டு எக் வச்சு சர்வ் பண்ணுறப்போ ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.